அந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 2024 நடைபெற்ற அரசவறிக்கை வினாத்தாள் திருத்தங்கள் நாளைய தினம் 8ஆம் தேதி 8/1/2025 ஆரம்பிக்கின்றது. எப்படியும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள் பெறுபேறுகள் அறியப்படுத்தி விடுவார்கள். எனவே நாங்கள் 2025க்கு தயாராக உள்ள மாணவர்களுக்கான என்னுடைய இலவச வார நாள் வகுப்புகளில் பங்கு பெற்ற விரும்பும் மாணவர்கள் நான் கற்பிப்பவற்றை விளங்கி காணொளிகளாக தாங்கள் தயார் செய்து அனுப்பும் பட்சத்தில் தான் அந்த குழுவில் இணைத்துக் கொள்வேன். அதன் முக்கிய நோக்கம் யாதென்றால் பிள்ளைகள் கற்பிப்பதை புரிந்து விடியளிக்க வேண்டும் என்று ஆசிரியர் எதிர்பார்க்கின்றபடியா. அப்ப அதற்கு புதிதாக இணைய விரும்புவர்கள் நான் இப்பொழுது சில காணொளிகள் அதற்காக தயாரித்து போடுகின்றேன். அதில் முதல் 3 பரீட்சைத்தாள்களில் உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் நான் பேப்பரை காண்பித்து விளக்கம் அளிக்கின்றேன். தொடர்ச்சியாக வருகின்ற வினாத்தாள்களுக்கு வகுப்புகளில் விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பேன். புதிதாக இணைய விரும்புகின்ற மாணவர்கள் குறைந்தபட்சம் 3 காணொளிகளாவது வழங்குதல் வேண்டும். அந்த காணொளிகள் திருப்திகரமாக இருந்தால் அவர்களை வகுப்பில் இணைத்துக் கொள்வேன். இணைப்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் தொடர்ச்சியாக வாராந்தம் வகுப்பில் கற்பிக்கப்படுகின்ற விடயங்களை விளங்கி அந்தந்த வாரத்திலே கற்பிக்கப்படுகின்ற விடயங்களை விளங்கி 3 காணொளிகள் அனுப்பி கொண்டிருத்தல் வேண்டும். ஏனென்றால் சேர்த்திறன் உள்ள மாணவர்கள் தான் சிறந்த பெறுபேறை பெற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையை நான் விளக்கத்தில் கொள்கிறேன். அப்ப இந்த நடைமுறையில பங்கு பெற்றதன் மூலம் நீங்க பயனடைய வேண்டுமாக இருந்தால், இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளை குரூப்ல இருந்து நீக்கிவிடுவீங்க. யாரை வைத்திருக்க போறோம் என்றால் வாராந்தம் குறைந்தபட்சம் 3 காணொளிகளாவது தயாரித்து அனுப்புதல் வேண்டும். அதுவும் பிழை இல்லாமல் விளங்கி கொண்டு தரமானதாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுத்தி வரக்கூடிய பிள்ளைகள் என்னுடைய இலவச ஆன்லைன் திங்கள்ல இருந்து வெள்ளி வரையில இரவு நேர வகுப்புகள்ல கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு நான் இப்போ உங்களுக்கு அந்த பரீட்சைத்தாளை முதலாவது பரீட்சைத்தாள் 3 பரீட்சைத்தாள்கள் மொத்தம் விடை காணுகின்ற விளக்கங்கள் வழங்க இருக்கிறேன். இப்ப முதலாவது பரீட்சைத்தாளின் ஒரு சில தெரிந்தெடுத்த வினாக்களுக்கு மாத்திரம்தான் விடை காணும் விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன். கவனியுங்கள். இப்படியாக ஒவ்வொரு சிறிய காணொளிகளாக பல காணொளிகள்ல நீங்கள் விடை காணும் விளக்கங்கள் வழங்கப்படும். இதுல 2வது கேள்வியை நாங்க கருத்தில் எடுப்போமாக இருந்தால் இந்த 2வது கேள்வியை அவதானியுங்கள். 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் செவ்வாய் புதன்கிழமைகள் 5 வீதம் உள்ளனவாயின் அம்மாதத்தில் 5ஆம் 10ஆம் 15ஆம் திகதிகள் முறையை குறித்து காட்டும் கிழமைகள் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கின்றது. அப்ப அது 30 நாட்கள் கொண்ட வாரத்திலே, அதாவது 2 4 6 7 இப்படி 30 நாள் கொண்ட வாரத்திலே எத்தனை 7 மிகுதி எத்தனை இருக்கும் என்று பார்ப்பதற்கு நாங்கள் 37ஆல வகுத்து பார்த்தால் 7 4 28. அப்ப 2 கூடுதலாக இருக்கும், மீதியாக இருக்கும். அந்த மீதி 2 நாட்கள் தான் 5 வீதம் இருக்கும். அப்ப இங்க சொல்லப்படுகின்றது செவ்வாய் புதனின் தான் 5 வீதம் இருக்காம். அப்ப இதுதான் செவ்வாய் என்று கருதுவோமாக இருந்தால் 2வது நாள் செவ்வாயும் புதனும் மட்டும்தான் 5 வீதம் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு நிச்சயமாக தெரியணும் 5 வீதம் உள்ளதாக இருந்தால் அது 1 2 ஆரம்பிச்சாரு, 1 2 இல்ல, முடிவது இதுல 30 நாள் என்றபடியே 29ம் 30ல் முடிவதாக இருக்க வேண்டும். அப்ப சரி, 1லே தான் 30 29 வரும். அதாவது 1 8 15 22 29 22 29. அதே மாதிரி அடுத்தது 2ஓட 7 கூட்டினால் 9, அதோட 16 23, அடுத்தது 30. அப்ப இந்த 2 வார நாட்களும் தான் 5 வீதம் இருக்கும். அதாவது செவ்வாயும் புதனும் 5 வீதம் இருந்தால் இப்ப கேட்கப்படுறது என்னென்றால்
5ஆம் திகதி, 10ஆம் திகதி, 15ஆம் திகதி என்ன கிழமை நாட்கள் என்று. இப்ப நாங்கள் இது ஒன்றாக இருந்தால் இங்க பார்த்தா தெரியும், இது 4, இது 3, இது 4, இது 5. அப்ப இது செவ்வாய், இது புதனாக இருந்தால் வியாழன், வெள்ளி, சனி. அப்ப முதலாவது சனி விட வரவுடன் 2 விடையிலே இருக்குது. 10ஆம் திகதி இனி நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இங்க பார்த்தா தெரியும் 9க்கு அடுத்தது 10ஆம் திகதி, இது 10ஆம் திகதி. அப்ப 10ஆம் திகதி என்ன கிழமையில் வருது? செவ்வாய், புதன், வியாழன். அப்ப இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப 15ஐயும் நாங்கள் அந்த கணக்கில் பார்ப்போமா இருந்தால் இங்க பாருங்க, 15ஆம் திகதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்றது. ஆகவே விடை 1ஆக இருக்கின்றது. இதை தெளிவாக விளங்கி இவ்வாறு நான் பல காணொளிகள் சிறிது சிறிதாக வெளியிடுவேன். அதை ஒவ்வொரு வினாவுக்கு ஒவ்வொரு விடையாக நீங்க வழங்கிக் கொண்டிருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.